பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 18 வரைக்கும் வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதாவது பவுல் எபேசியர் சபைக்கு சொல்றாரு. இந்த மாதிரி கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன், சகோதரரே நீங்க கர்த்தரோட சத்துவத்தை, அதாவது கர்த்தருக்குள்ளாக நீங்க ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கணும். அவரோட வல்லமையில நீங்க பலப்படணும். அதாவது வல்லமைனா அவரோட பவர், கர்த்தரோட அத்தாரிட்டியை நம்ம பயன்படுத்தி அவருக்குள்ளாக ஸ்ட்ராங்கா நீங்க நின்று இருக்கணும். அவர் சொல்றாருன்னா, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க ஆணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. இந்த பவர், இந்த அத்தாரிட்டி, இந்த கர்த்தருக்குள்ளாக பலன் எதுக்குன்னா, பிசாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்கிறதுக்கு, பிசாசோட தந்திரத்தோடு எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி உள்ளவங்களா நீங்க இருக்கணும்னா தேவனோட சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்து கொள்றது ரொம்ப அவசியமா இருக்கு. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதாவது நம்மளுக்கு போராட்டம் எப்படின்னா, இந்த மாம்சத்தோட ரத்தத்தோடும் போராட்டம் கிடையாது, துரைத்தனத்தோடும் அதிகாரத்தோடும். அதாவது துரைக்கணும் சாசனோட பிரின்சிபல் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணணும், இப்படிதான் ரூல், இப்படி வச்சு இவங்களை கீழே தள்ளணும் அப்படி சொல்லி இவங்களை ஒரு விஷயத்த தள்ளி போட வச்சு இதை செய்ய வைக்க முடியும். இவங்களை அவிசுவாசம் கொண்டு வந்தா எங்க விஷயம் அவங்களுக்கு நிறைவேறாம போகும். இந்த மாதிரி அவனோட ஸ்ட்ராட்டஜி, அந்த பிரின்சிபலும் துரைத்தனங்கள் அப்படின்னா அந்த பிசாசோட பிரின்சிபல், அதிகாரம், அதாவது அவனோட பவர், இதெல்லாம் நீங்க விலத்தணும். அதாவது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, இந்த உலகத்துல பிசாசானவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கான். அவனோட டார்க்னஸ், அந்த அந்தகாரத்துல இருக்கிற அந்த பிசாசுகளை நீங்க அழிக்கிறதுக்கும், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் உங்களோட சேனை, வானமண்டல பொல்லாத ஆவி சேனைகள்லாம் இருக்கு, அதோட தான் நமக்கு போராட்டம் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம வீழ்த்தணும். அதுக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். ஆகையால் தீங்கு நாளிலே இவைகளின் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனோட சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். அதாவது தீங்கு நாள் ஒருவரும் கிரியை செய்ய முடியாது. ஒரு ராக்காலம் வருது, அந்த கிறிஸ்து காலத்துல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தீங்கு காலம் வர்றப்போ நீங்க அதுக்கு எதிர்த்து நிக்கணும், சகலத்தையும் செய்து முடிக்கணும். சகலத்தையும் செய்து முடியும் ஆண்டோட சித்தத்தின்படி ஆண்டோட ஊழியத்தை அதெல்லாம் செய்து முடிக்கிறதுக்கு திராணி உள்ளவங்களா நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளணும். ஏன்னா ஊழியத்துல அவ்வளவு பிரச்சனை, போராட்டம், பிசாசானமா கொண்டு வரும், அவிசுவாசம் சூழ்நிலைகளும் ஆண்டோட சித்தத்தை செய்ய முடியாதவங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை, போராட்டம், பிசிக்கலாவும் ஸ்பிரிச்சுவலாவும் மென்டலாவும் நிறைய விஷயங்களா பிசாசான போராட்டத்தை கொண்டு வரும். ஸோ அதெல்லாம் நீங்க எதிர்த்து நிக்கிறதுக்கு திராணி உள்ளவங்களா இருக்கணும்னா நீங்க தேவனோட சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சர்வாயுத வர்க்கம் அப்படின்றது என்னன்றத அழகா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. வாசிக்கிறேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையை கட்டினவர்களாயும் நீதி என்றும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், அதாவது சத்தியம், அதாவது உண்மை கச்சை உங்கள் அறையில கட்டிக்கணும். அதாவது பெல்ட் தான் நம்மளுக்கு சத்தியம், ஆண்டவரோட வார்த்தை, சத்தியம், ஜீவன் உள்ள வார்த்தை, சத்தியத்தை அறிவித சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ அந்த பெல்ட் நம்ம இடுப்புல சுத்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் வார்த்தைன்ற சத்தியத்தை நம்மள சுத்தி நம்ம காத்துக்கொள்ளணும். சத்தியத்தை அறியறதான் நமக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த சத்தியம் நம்மளை சுத்தி இருக்கும் போது எல்லா பாவ செயலும், இச்சை காரியம், உலக காரியத்துல விசுவாச பிரியில இருந்து எல்லாத்துலயுமே ஆண்டு விடுதலை கொடுத்துட்டே இருப்பார். ஸோ அந்த சத்தியம் என்ற அரை கச்சை நம்மளோட அறையை கட்டி கொண்டிருக்கும். நீதி என்று மார்க்கவசம், அதாவது நெஞ்சில இருக்க அந்த மார்க்கவசம், அது நீதி. ஆண்டு உண்மையா நடந்தார், நீதிமானா ஏசப்பா இருந்தாரு. ஸோ அவரை பின்பற்ற நம்மளும் நீதிமான்களா இருக்கணும். ஸோ அந்த நீதி எப்போதுமே நம்ம நெஞ்சில இருக்கணும். நீதியா, உண்மையா, நேர்மையா கர்த்தருக்காக நம்ம நடக்கணும், தெய்வ பிள்ளைங்களா இருக்கணும். ஸோ அந்த நீதி நம்ம நெஞ்சிலேயே எப்போதுமே இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த நீதி என்ற மார்க்கவசம் நம்ம தரித்து கொண்டு இருக்கணும். அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், அதாவது சமாதானத்தின் சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம மேல விழுந்த கடமையா இருக்கு. அது சமாதானத்தை கூறுகிறார்கள். ஆண்டவர் அப்போஸ்தலர் ஊழியத்துக்கு அனுப்பும் போதே நீங்க போய் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகுது அப்படின்னு சொல்லி இந்த ஊழியத்தை ஆரம்பிங்க. ஏன்னா சமாதானத்தை அந்த இடத்துல வாசம் பண்ணா அந்த சமாதானம் அவங்களுக்குள்ள தங்கும், இல்லைன்னா அவங்க கிட்ட திரும்பி வந்துடும் சொல்றாரு இல்லையா. ஸோ அந்த சமாதானம் நம்மளோட பாதரட்சை, அதாவது சுவிசேஷம் அறிவிக்கிற அந்த பாதரட்சை நம்ம அணிந்து கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கிறதால, அதாவது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்றபடி அந்த பாதரட்சியை நம்ம காலில் தரித்து கொள்ளணும். பொல்லாங்கநேயும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அதாவது பொல்லாங்கன் பிசாசனா
அக்னி போல ஏகிற அந்த அவனோட தந்திர திட்டங்களை நீங்க வந்து அவிழ்த்து போடத்தக்கதாக விசுவாசம் என்ற கேடகம், இந்த கேடகம் யுத்தத்துக்கு வந்து பயன்படுத்தும் போது எதிரியால வீழ்த்தத்துக்கும், எதிரி நம்மளை அட்டாக் பண்ணும் போது நம்மள வந்து தற்காத்து கொள்றதுக்கும் தான் அந்த கேடகம் வந்து பயன்படுத்தப்படுது. பிசாசான ஃபர்ஸ்ட் நம்மளை வந்து விழ தள்ளுறதுக்கு பயன்படுத்துறது வந்து அவிசுவாசமான காரியங்கள், அவிசுவாசமான வார்த்தைகளை சிந்தனைகள் நமக்குள்ள கொண்டு வந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து ஆண்டவரோட வார்த்தை மேல நம்பிக்கை வராது. ஸோ நம்ம வந்து ஈஸியா வந்து கீழே விழுந்த முடியும். அதனாலதான் அந்த பிசாசானவ வந்து விசுவாசத்துல கை வைப்பான். ஸோ அதனால நீங்க கேடக என்ற விசுவாசத்தை நீங்க தரித்து கொண்டீங்கன்னா பிசாசானவ நீங்க கீழே தள்ள முடியும். பிசாசான ஆண்டவர் சோதிக்க வரும்போது ஆண்டவர் வசன வார்த்தையை வச்சுதான் வந்து சோதிச்சான். ஆண்டவர் அதே வசன வார்த்தை இப்படி எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வசன வார்த்தையை வச்சு பிசாசை வந்து கீழே விழத்தான். ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையில உறுதியா இருந்தார், விசுவாசத்துல உறுதியா இருந்தார். அதனால பிசாசான வந்து எதிர்க்க முடியுது. நம்மளும் ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்த வார்த்தைகளை உறுதியா இருக்கும் போது, விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யும் போது நிச்சயமா பிசாசானவனை நம்ம வந்து தோற்கடிக்க முடியும். அதை நம்ம வந்து அந்த விசுவாசம் இந்த கேடகத்தை வந்து பிடித்து கொண்டவங்கன்னா நம்ம நிற்கவும் அந்த கேடகத்தை பிடிச்சிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கும் இந்த பிசாசனோட உலகத்து பிரபஞ்சத்தின் அதிகாரத்துல கிரியை செய்கிற இந்த பிசாசோட நமக்கு வந்து போராட்டம் உண்டு. ஸோ அதுல நம்ம ஜெயப்படுத்தி இந்த விசுவாச கேடகத்தை பிடித்து கொண்டு நம்ம நிற்கணும். இரட்சணியம் என்னும் தடை சீராவை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள். ரட்சணியம் என்னன்னா ஒரு ரட்சிப்பு, அதாவது தடை சீரா அப்படின்னா ஹெல்மெட். நம்ம வெளில போகும்போது ஹெல்மெட் போட்டு தானே நம்ம போறோம். எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. அப்படியே வந்தாலுமே ஹெல்மெட் இருக்குன்னா நம்ம தலைக்கு வந்து எந்த பாதிப்பும் வராது. ஸோ நம்ம ஆத்மாக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னா அப்ப ஆண்டோட ரட்சிப்பு நமக்கு தேவை. அந்த ரட்சிப்பு இருந்தா மட்டும்தான் அந்த ஆத்மா வந்து பாதுகாக்கப்பட முடியும். ஸோ அந்த மெயினானது நமக்கு வந்து அந்த ரட்சிப்பு ரொம்ப முக்கியம், அவசியம், தேவையா இருக்கு. இவன் வசனம் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பட்டை அதாவது ஸ்வாட், கத்தி. ஆண்டோட வசனம் அந்த இருபுறமும் கருப்புள்ள பட்டயமா ஆண்டோட வார்த்தை வசனம் இருக்கு. இந்த வசனத்தை வச்சுதான் பிசாசானவ அடிக்க முடியும். எப்படி அந்த பிசாசை வந்து வார்த்தையின்படிதான் வந்து அடிச்சு வந்து ஜெயித்தார். அதே போல நம்மளும் ஆண்டவர் வார்த்தையை கொண்டு அந்த பிசாசை வந்து எதிர்த்து நிற்கணும், ஜெயிக்கணும். தேவ வசனமாகி ஆவின் பட்டயத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். 18வது வசனம், எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அதாவது எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதல், அதாவது ஜபத்தினாலும் ஆண்டு சித்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற விண்ணப்பத்தினாலும் ஆவியில நம்ம வந்து ஜபம் பண்ணி கொண்டே இருக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து மன உறுதியோட நம்ம வந்து சகல பரிசுத்தவான்களோடும் பண்ணுகிற வேண்டுதலோட நம்ம வந்து விழித்து இருந்து பிசாசோட கிரியை என்னன்னு அறிந்து நம்ம எதிர்த்து நிக்க முடியும். அதாவது எப்பவுமே ஜபம் பண்ணி விழித்திருங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா பிசாசான எந்த நேரத்தில் என்ன சோதனை கொண்டு வருவான்னு தெரியாது. நம்ம ஜபத்துல தரித்து இருக்கும் போது இந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம அனுதினமும் அணிந்து கொண்டு செயல்படும் போது பிசாசுக்கு எதிர்த்து நிக்க முடியும். பிசாசோட கிரியைகளை அழித்து போட முடியும். இது அப்படியே நம்ம வந்து பைபிள்ல வந்து யார் இந்த சர்வாயுத வர்க்கத்தை வந்து தரித்து கொண்டிருக்காருன்னு பார்த்திருக்கீங்களா? அது யாருன்னா கோலியாத் தான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 4-7 வசனம் வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வாசிக்கிறேன். அப்போது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரர் பெலிஸ்தியர் பாளையத்தில் இருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசம் தரித்து கொண்டவனாய் இருப்பான். அந்த கவசத்தின் நிறைய 5000 செக்கலாய் வெண்கலமாய் இருக்கும். அதாவது கோலியாத் வந்து பெலிஸ்தியனை சார்ந்தவங்க. அவங்க வந்து உயரம் வந்து பாத்தீங்கன்னா 6 மூலமா 1 ஜான் இருக்கிற அளவுக்கு அவங்க வந்து இருப்பாங்க. அவங்க தலைச்சீராவை போட்டிருப்பாங்க. அது வெண்கல சீராவா இருக்கும். அது வந்து போர் கவசத்துக்கு ஏற்றபடி அவங்க வந்து போட்டிருப்பாங்க. அந்த இதுவே பாத்தீங்கன்னா 5000 வெண்கலமா வந்து அது இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்க வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படை மரத்தின் கணத்தையும் அவன் ஈட்டியின் அழகு 600 செக்கல் இரும்புமாயிருக்கும். பரீட்சை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நிற்பான். அதாவது கோலியாத் அவனோட அணிந்து கொண்டிருக்க அந்த கச்சையை கொடுத்து அது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்க வந்து டீட்டெயிலா சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பைபிள்ல பழைய பாட்டுல அப்படின்னா ஒரு கவசத்தை தரித்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கோலியாத். புதிய பாட்டுல பவுல் வந்து இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தரித்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. கோலியாத் எல்லாமே தான் தரித்து கொண்டிருந்தாங்க. அப்படி இருக்க பட்சத்துக்கு எப்படி கீழே விழுந்தாங்கன்னா அவங்க நெற்றி வந்து பேஸ் வந்து இருந்ததுனால தாவீது அந்த கூழாங்கால் எடுத்து அடிக்கும்போது நெற்றி பார்த்து கரெக்டா வந்து அடிச்சனால அந்த கோலியாத்தை வந்து விழுந்தான். நமக்கு வந்து அந்த தலைச்சீரா அப்படின்னா அந்த சால்வேஷன். கோலியாத்தை வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அவங்க வந்து பெலிஸ்தியரா இருக்காங்க. ஆண்டவர் வந்து பெலிஸ்தியர் வந்து அழித்து போட
போடணும்னு தான் அந்த சித்தம் வைத்திருக்கா. பெலிஸ்தியன் அழிக்கிறதுக்காக தான் தாவீது கூழாங்கல்ல எடுத்து கோலியாத் அடிக்கிறதுக்கு நெற்றியை பார்த்து அடிக்கிறாரு. கரெக்டா குறுகி விழுது. அவரும் கீழே விழுந்துக்கிறாரு. அவங்களுக்கு சால்வேஷன், அதாவது ரட்சிப்பேன்ற தலை சீரா அவங்களுக்கு கிடையாது. வெறும் மேலோட்டமா தலை சீரா போட்டிருக்காங்க. தேவனை அறியாதவங்களா அவங்க. நானும் தாவீது தேவனை அறிந்தவர் தான் சொல்றாரு, நீ நிந்திக்கிற சேனை கர்த்தரோட நாமத்தினாலே வருகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்துல களம் இறங்குறாரு. கோலியத்தை தள்ளுறாரு. தாவீது ஜெயம் எடுக்கிறார். அதே மாதிரி நம்மளும் இந்த ரட்சிப்புன்றது தலைச்சீரா ரொம்ப முக்கியமா இருக்கு. சோ இந்த மொத்தமா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு இந்த பிசாசுக்கு நம்ம எதிர்த்து சேனையின் கர்த்தரோ நாமத்தை கொண்டு நம்ம எதிர்த்து நிக்கும் போது நிச்சயமா அந்த பிசாசு நம்ம கீழே விழுவான். தெய்வ பிள்ளைகளுக்கு ஜெயம் கண்டிப்பா ஆண்டவர் கட்டளையிடுவார். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா, இசப்பா இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்றத பத்தி நீங்க வெளிப்படுத்தி கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம்ப்பா. நாங்க அது ஜபத்துல வேண்டுதலோட சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற பிள்ளைகளா நாங்க காணப்பட எங்களும் உங்க கருத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை பாதுகாத்துக்கோங்க. எல்லா பிசாசுக்கு அழித்து போட ஆண்டவர் எங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறீர். அந்த பவரை கொடுத்திருக்கா ஸ்தோத்திரம்ப்பா. அதை நாங்க பயன்படுத்த விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிற பிள்ளைங்களை நாங்க காணப்பட எங்களும் உங்க கருத்தை அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களை பயன்படுத்துங்க. அந்த பிசாசு நிக்கிறீங்களா அழித்து போடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க அப்படி சேர்த்துக்கா ஸ்தோத்திரம். உங்க கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய நாமத்தை ஜெபத்தை ஏற்றுக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே ஆமீன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம். அனுதினம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வோம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். விசுவாசம் என்ற கேடத்தை வச்சு நம்மளோட ஊழியத்துல விசுவாசத்தோட ஓடி முடிக்கிற பிள்ளைங்களை நம்மளும் காணப்படுவோம். விசுவாசத்தோட கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.